This video sponsored by BuyMode e-shopping mobile app. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு உக்கரை பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு குக்கரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்ம தேவையான பாத்திரத்தை வச்சு கொஞ்சோண்டு அதில் பாசிப்பருப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். தோல் நிற்கிற பாசிப்பருப்பை லைட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம செய்கிற அந்த உக்கரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதனுடைய லெவலை பாருங்கள், எந்த அளவுக்கு லைட்டாக தான் வறுக்கணும். ரொம்ப பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும், அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு வந்து வாட்ரு ஆட் பண்ணி அந்த வாட்ரு திட்டமான அளவுக்கு நமக்கு எவ்வளோ பயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்ரு நல்லா பயிர் வந்து குழையிற அளவுக்கு வேகணும். அதில் வாட்ரு ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை நல்லா குக்கரை மூடி போட்டு மூடி விட்டுடுறோம். மூடி விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு சர்க்கரை இல்லைனா வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். என்கிட்ட நான் வெல்லத்துக்கு பற்றி குலாஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த சர்க்கரையை தான் வந்து நான் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைய வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்குன்றதுனால தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கரைய வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானல் எடுத்து அந்த வானலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு ரவையை வந்து லைட்டாக நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது அதில் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டும். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டேவும் நெய் ஆட் பண்ணி வறுக்கலாம். இல்லை இது மாதிரி ரவையை கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு இது மாதிரி நெய் ஊற்றி லைட்டாக நெய்யிலேயே நல்லா மொறுன்னு லைட்டாக வறுத்துக்கணும். இல்லை கொஞ்சம் ஏமாங்கன்னா வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். அந்த அடிப்பதம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா துருவியை தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காவை எவ்வளோக்கு பொடியாக நீங்கள் துருவ முடியுமோ அவ்வளோ பொடியாக துருவிக்கோங்க. உங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம அது கூட மிக்ஸ் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக அந்த தேங்காயோட ஸ்மெல்லு லைட்டாக வறுபட்டதும் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுவை கூட்டுறதுக்கு லைட்டாக பொன்னிறமாக வறுக்கிறோமோ அவ்வளோ சுவை டேஸ்ட்டு வந்து நமக்கு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற அந்த பாசி பயிர் அந்த பருப்பை வந்து நல்லா குழச்சி நம்ம வச்சுக்கிட்டு அதை எடுத்து இது கூடயே நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி ரவைக்கும் அந்த இதுக்கு வந்து கட்டியாக ஆகிடும். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா அது வந்து அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நம்ம இப்போ வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போடுறோன்னா அதனோட தித்திப்பு தன்மையை வந்து அப்போ தான் வந்து அது எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து லைட்டாக சர்க்கரை போடுறது, உப்பு போடுறது. அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் அந்த நாட்டு சர்க்கரையை வந்து நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவை போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வந்து நல்லா நெய்யில் வறுத்து நெய் ஊற்றி நம்ம போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணும்போது சுவையான செட்டிநாடு உக்கரை ரெடி. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.